S for skill, H for habit. இந்த நான்கு குணங்களை பள்ளியில் படிக்கிற பொழுதே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் அறிவை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். வகுப்பறையில் உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் கற்றுத்தருவதையும் தாண்டி வெளியில் படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. இன்றைக்கு கையிலே உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் உங்கள் கையில் வந்துவிட்டது. The world is global village. நீங்கள் உலகத்தை அதில் பார்க்க முடியும். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் உங்கள் உயரம் எவ்வளவு என்பதை எடைபோட முடியும். என்னை கேட்டால் இந்த ஆண்ட்ராய்டு போன் ஒரு வினை சுமை, இது ஒரு உலா பிணம். தகவல்களை தெரிந்து கொள்ளவும் அறிவை விசாலமாக்கிக் கொள்ளவும் இதை பெரும்பாலோர் பயன்படுத்துவதில்லை. இது இல்லாமல் இன்றைக்கு இந்த உலகம் இயங்காது, இயக்க முடியாது. அரசும் பொதுமக்களுக்கும் இன்றைக்கு ஒரு உறவு பாலமாகவும் தொடர்பு பாலமாகவும் ஒரு ஆண்ட்ராய்டு போன் தான் இருக்கிறது. முன்பதிவு செய்கிறேன் ரயிலில் பயணிப்பதற்கு, என்னுடைய பயணச்சீட்டு உறுதியானதா உறுதியாகவில்லையா என்பதை எனக்கு அந்த ஆண்ட்ராய்டு போன் மூலம்தான் நான் தெரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த அலைபேசியை கையில் வைத்துக்கொண்டு அதை பொழுதுபோக்குவதற்குரிய கருவியாக மட்டுமே நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களுடைய பொழுது நிச்சயமாக விடியாது. விடுவதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த நாட்டில் ஒரு விளையாட்டாக சொன்னார்கள், கடவுள் ஒரு மனிதரை சோதிப்பார், கடைசியில் கடவுளே அவனை அடையாளம் கண்டு அவனுக்கு அருள் புரிவார். அப்போது ஒருவன் கேட்டான், எதற்கு இந்த விளையாட்டு கடவுளுக்கு? ஏன் சோதிக்க வேண்டும்? சோதித்த பிறகு அவருக்கு ஏன் அருள் காட்ட வேண்டும் என்று ஒருவன் கேட்டான். அப்பொழுது அவன் இன்னொருவன் சொன்னான், கடவுள் உனக்கு பொழுதுபோக்குவதற்கு உனக்கு வாட்ஸ்அப் இருக்கிறது, கடவுளுக்கு பொழுதுபோக்குவதற்கு ஒன்றும் இல்லை, அதனால் அவர் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார் என்றார். இந்த வாட்ஸ்அப் யுகத்தில் நீங்கள் உயர முடியும். இன்றைக்கு ஒரு குகேஷ் 18 வயது அவனுக்கு, அவன் இன்றைக்கு சதுரங்கத்தில் உலகத்தின் உன்னதமானவராக பரிசை பெற்றிருக்கிறார். அரசு அவனுக்கு 5 கோடி வழங்குகிறது.